ஜெஃப்னா கிளர் சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 8ஆம் தேதி மார்ச் மாதம் 2025ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, புலிகளால் அடித்து விரட்டப்பட்டவர்தான் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரி, இராணுவ உளவாளியாகவும் செயற்பட்டவராம் ஞானசார தேரர் நேற்று பரபரப்பு நேர்காணல். புலிகள் அமைப்பால் ஜாழ்ப்பாணத்திலிருந்து விரட்டியடிக்கப்பட்ட ஒருவரே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரி என்ற பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளார் பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரர். அவர் இராணுவ புலனாய்வு பிரிவுக்கு தகவல் வழங்கும் உளவாளியாகவும் செயற்பட்டுள்ளார் எனவும் தேரர் கூறினார். இது தொடர்பில் இணையதளம் ஒன்றுக்கு ஞானசார தேரர் நேற்று வழங்கிய நேர்காணலில் ஒரு பகுதி வருமாறு. கேள்வி: பிரதான சூத்திரதாரியை நீங்கள் உண்மையிலேயே அறிந்து வைத்துள்ளீர்களா? பதில்: எனக்கு தெரியும் என நான் நினைக்கின்றேன். கேள்வி: பிரதான சூத்திரதாரி என ஒருவர் இருக்கின்றாரா? பதில்: ஆம். சக்ரானை பயிற்றுவித்தவரை தெரியுமா? பதில்: ஆம், தெரியும். கேள்வி: சக்ரானை கொண்டு வந்தவரை தெரியுமா? பதில்: தெரியும். கேள்வி: சக்ரானை வளர்த்து விட்டவர் பற்றி தெரியுமா? பதில்: ஒருவர் அல்லர், பலரை பற்றி தெரியும். கேள்வி: பிரதான சூத்திரதாரியை இன்று வெளிப்படுத்துவதற்கு நீங்கள் தயாரா? பதில்: இந்த நபர்களை பற்றி பாதுகாப்பு தரப்புக்கு நன்கு தெரியும். கேள்வி: நபரா, நபர்களா? பதில்: 3-4 நபர்கள் உள்ளனர். கேள்வி: பிரதான சூத்திரதாரிகள் 3 4? பதில்: இவர்களில் ஒருவர் பிரதான சூத்திரதாரி என நாம் அடையாளம் கண்டுள்ளோம். கேள்வி: தற்போது சிறையில் உள்ளவர்களா? பதில்: சிறை வைக்கப்பட்டு குற்றமற்றவர்கள் என விடுவிக்கப்பட்டுள்ளனர். கேள்வி: 4 வெளியிலா உள்ளனர்? பதில்: ஆம். கேள்வி: 4 தமிழரா, முஸ்லீமா, சிங்களவர்களா? பதில்: 4 முஸ்லீம்கள். கேள்வி: இவர்களில் அரசியல்வாதிகள் உள்ளனரா? பதில்: அரசியல் பாதுகாப்பு கிடைத்திருக்க கூடும். கேள்வி: இந்த 4 அரசியல்வாதிகள் உள்ளனரா? பதில்: அதை நான் பிறகு சொல்கின்றேன். கேள்வி: இவர்கள் எந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள்? பதில்: எல்லா விடயங்களையும் என்னால் கூற முடியும். எனினும் தற்போது சுதந்திரமாக உள்ளவர்கள் நாட்டை விட்டு தப்பிச் செல்லக்கூடும். பிரதான சூத்திரதாரி என கருதப்படும் நபர் 1990ஆம் ஆண்டு ஜாழ்ப்பாணத்தில் இருந்தார். அவர் தொடர்பில் புலிகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. அரச படைகளுக்கு தகவல் வழங்கும் உளவாளி இவர் என சந்தேகித்தனர். இதனால் ஜாழ்ப்பாணத்திலிருந்து அவரை புலிகள் விரட்டினார்கள். இவர் இராணுவ புலனாய்வு பிரிவுக்கு தகவல் வழங்கும் நபராக செயற்பட்டுள்ளார். அவர்தான் சக்ரானை பயிற்றுவித்தார். துரதிர்ஷ்டவசமாக அவர் இன்று வெளியில் உள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, வடக்கை அபிவிருத்தி செய்ய அரசு துரித நடவடிக்கை, அமைச்சர்கள் குழு நேற்று நேரில் ஆராய்வு. வடமாநிலத்தில் விரைவில் பரந்துபட்ட அபிவிருத்திகள் முன்னெடுக்கப்படும். அதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன என்று அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்தி தெரிவித்துள்ளார். கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்தி தலைமையிலான குழுவினர் நேற்று வடமாநிலத்துக்கு பயணம் மேற்கொண்டு தொழிற்சாலைகள், தொழில் பயிற்சி மையங்கள், உற்பத்தி தளங்கள் ஆகிய இடங்களுக்கு களப்பயணம் மேற்கொண்டனர். இதன்போதே அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்தி இவ்வாறு தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி ஆணையரவு உப்பு உற்பத்தி தளம், பரந்தன் ரசாயன தொழிற்சாலை, ஜாழ்ப்பாணம் காங்கேசன்துறை சிமெந்து தொழிற்சாலை ஆகியவற்றுக்கும் இன்றும் சில தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதிகளுக்கும் அமைச்சர்கள் சென்றனர். இதன்போது அவர்கள் பொதுமக்கள், பணியாளர்கள் ஆகியோரை சந்தித்து நீண்ட நேரம் கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். ஆணையரவு உப்பு உற்பத்தி தளம் அடுத்த மாதம் முதல் நவீன இயந்திரங்களின் உதவியுடன் இயக்கப்பட உள்ள நிலையில் அது தொடர்பான ஆய்வுகளையும் அமைச்சர்கள் மேற்கொண்டனர். பரந்தன் ரசாயன தொழிற்சாலையை மீளவும் இயக்குவதற்கு தேவைப்படும் நிதி, வளங்கள், ஆளணிகள் மற்றும் இதர விடயங்கள் தொடர்பிலும் அமைச்சர்கள் குழு கவனத்தை செலுத்தியுள்ளது. அதேபோன்று காங்கேசன்துறை சிமெந்து தொழிற்சாலையை மீளவும் இயக்கச் செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்பிலும் கவனத்தில் கொள்ளப்பட்டுள்ளது. சிமெந்து தொழிற்சாலையாக மீண்டும் இயங்க வைப்பதா அல்லது மக்களுக்கு பயனுள்ள வகையில் வேறு திட்டங்களை செயற்படுத்துவதா என்பது தொடர்பில் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்தியுடன் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் ஹர்ஷன சூரியபெரும, கருத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஜெகதீஸ்வரன், இளங்குமரன், ஸ்ரீ பவானந்தராஜா ஆகியோரும் இந்த களப்பயணங்களில் கலந்து கொண்டனர் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, அத்துமீறிய மீன்பிடி 14 பேர் கைது.
அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இந்திய மீனவர்கள் 14 பேர் இலங்கை கடற்படையால் நேற்று முன்தினம் இரவு கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட மீனவர்கள் அனைவரும் தாழ்வுபாடு கடற்படை முகாமில் வைத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து மன்னார் மாவட்ட கடற்தொழில் திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்களுக்கு எதிரான மேலதிக சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தேசிய பாதுகாப்பு பூஜ்ஜியம். நாட்டின் தேசிய பாதுகாப்பு பூஜ்ஜிய நிலைக்கு வந்துள்ளது. எனவே நாட்டில் ஏதேனும் அசம்பாவிதம் நடந்தால் அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும். இவ்வாறு முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, ஆட்சி பொறுப்பை கையேற்று மிகவும் குறுகிய காலப்பகுதிக்குள் மக்களின் அதிருப்தியை சம்பாதித்த அரசாங்கமாகவே தற்போதைய அரசாங்கம் காணப்படுகின்றது. ஜனாதிபதி அனுர தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியினர் பொய் கூறியே ஆட்சியை கைப்பற்றினர். மக்களும் விரைவான பிரதிபலனை எதிர்பார்த்தனர். அது நடக்கவில்லை என்பதால் மக்கள் அதிருப்தியுள்ளனர். தற்போதைய அரசாங்கத்தினர் தேசிய பாதுகாப்பை பூஜ்ஜியத்துக்கு கொண்டு வந்துள்ளனர். இராணுவத்தின் மூத்த அதிகாரிகள் அவமரியாதைக்கு உட்படுத்தப்படுகின்றனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பாடசாலைகளில் பணம் அறவிட்டால் உடன் நடவடிக்கை. பாடசாலைகளில் பணம் அறவிடுவது குறித்து கல்வி அமைச்சுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டால் அது பற்றி உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று கல்வி அமைச்சரும் பிரதமருமான கலாநிதி ஹருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் ஆலோசனை குழுவிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, இன்று பாடசாலைகளுக்கிடையில் ஏற்றத்தாழ்வுகள் காணப்படுகின்றன. அந்த ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கவும் புதிய சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்தவும் நாங்கள் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம். ஒவ்வொரு பாடசாலையையும் பௌதிக ரீதியாக ஆய்வு செய்து தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை அபிவிருத்தி செய்யவும், தற்போது இடைநிறுத்தப்பட்டுள்ள நிர்மாண பணிகள் தொடர்பில் தேவையான நடவடிக்கை எடுக்கவும் உரிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. பாடசாலைகளில் மாணவர்களிடமிருந்து பணம் அறவிடுதல் பாரதூரமான குற்றமாகும். அவ்வாறான முறைப்பாடுகள் கிடைத்தால் உடன் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக சஞ்சீவ கொலை சந்தேக நபர்களின் மறியல் நீடிப்பு. கணையமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த 9 சந்தேக நபர்களுக்கும் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. அதன்படி எதிர்வரும் 21ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த சந்தேக நபர்கள் ஸ்கைப் தொழில்நுட்பம் மூலம் கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலியிடம் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. இவை உதயன் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள். இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஒட்டு சுட்டான் ஓட்டு தொழிற்சாலை 35 வருடங்களின் பின்னர் நேற்று மீண்டும் திறப்பு. முல்லைத்தீவு ஒட்டு சுட்டான் ஓட்டு தொழிற்சாலை 35 வருடங்களின் பின்னர் நேற்று மீண்டும் திறந்து வைக்கப்பட்டது. முதற்கட்டமாக குறித்த தொழிற்சாலையின் பழைய இயந்திர சாதனங்கள் திருத்தம் செய்யப்பட்டு எதிர்காலத்தில் புதிய உபகரணங்களை கொள்வனவு செய்ய இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் கைத்தொழில் அமைச்சர் சுனில் ஹந்துநெத்தி, நிதி பிரதியமைச்சர் கர்ஷன சூரியபிரம மற்றும் கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக வடக்கில் கைத்தொழிலை மேம்படுத்த நடவடிக்கை. கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு. வடக்கில் கைத்தொழிலை மேம்படுத்த விசேட நடவடிக்கை அரசாங்கம் மேற்கொள்ளும் என கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். காங்கேசத்துறை சிமெந்து தொழிற்சாலைக்கு நேற்று கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பெரிய தொழிற்சாலைகளுக்கு முன்னால் நின்று பேச வேண்டிய நாங்கள் காடுகளுக்குள்ளே நின்று பேச வேண்டிய சூழ்நிலைக்கு இன்று தள்ளப்பட்டிருக்கின்றோம். 1990ஆம் ஆண்டுகளில் இவ்வாறானதொரு தொழிற்சாலை இருந்ததா என்று பார்க்கின்ற பொழுது ஆச்சரியமாக இருக்கின்றது. அவ்வாறான ஒரு மகிமையான தொழிற்சாலை இருந்த இடம் இன்று காடுகளால் மண்டி கிடக்கின்றது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமாகிய நாம் இந்த பிரதேசத்தை மாத்திரமல்ல, நாட்டில் இருக்கின்ற அனைத்து தொழில்துறைகளையும் மேம்படுத்துகின்ற வேலையை முன்னெடுத்து வருகின்றோம். அந்த வேலையை முன்னெடுக்கும் போது வடமாநிலத்தில் கூடுதல் கவனம் செலுத்துகின்றோம். அந்த வகையில் முதலாவது வேலை திட்டமாக தமிழர்களுடைய அபிமானத்தை மீள கட்டியெழுப்புகின்ற காங்கேசத்துறை தொழில்பேட்டையை நவீனமயமாக எவ்வாறு கையாள்வது
எவ்வாறு மீள புனர்நிர்மாணம் செய்வது என்பதை ஆராயவே 3 அமைச்சர்கள் கலந்து கொண்டு இந்த வேலைகளை ஆய்வு செய்துள்ளோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக அல் ஜசீரா நேர்காணலில் புலிகளின் அனுதாபிகள் ரணில் குற்றச்சாட்டு. அல் ஜசீரா நேர்காணலில் புலிகளின் அனுதாபிகள் காணப்பட்டனர் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே குற்றம் சுமத்தியுள்ளார். அல் ஜசீரா நேர்காணல் குறித்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அதிருப்தி தெரிவித்துள்ளார். நேர்காணல் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ரணில் விக்ரமசிங்கே தொகுப்பாளர் மெஹிதி ஹசனுடன் இணைந்த 3 குழு உறுப்பினர்களில் 2 விடுதலை புலிகளின் அனுதாபிகள் என்று கூறினார். மனித உரிமைகள் வழக்கறிஞரும் இலங்கை மனித உரிமைகள் ஆணையத்தின் முன்னாள் ஆணையாளருமான அம்பிகா சட்குநாதன் இந்த விவாதத்தில் பங்கேற்பார் என்று எனக்கு தெரிவிக்கப்பட்டது. எங்களுக்குள் சித்தாந்த வேறுபாடுகள் இருந்தபோதிலும் நான் அவரை அறிந்திருப்பதால் அதில் நான் மகிழ்ச்சி அடைந்தேன். இருப்பினும் பின்னர் அவருக்கு பதிலாக விடுதலை புலிகள் ஆதரவு குழுக்களுடன் தொடர்பு கொண்ட 2 உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டதை அறிந்தேன் என்று கூறினார். நான் உள்ளூர் ஊடகங்களுடன் பேசும்போது அது நேரடியாக ஒளிபரப்பப்படுகின்றது. எனவே நல்லது கெட்டது இரண்டும் வெளிவரும். இருப்பினும் அல் ஜசீரா 2 மணி நேரம் என்னை நேர்காணல் செய்தது. ஆனால் 1 மணி நேர பகுதியை மட்டுமே வெளியிட்டது. அதில் பெரும் பகுதியை திருத்தியது என்றும் அவர் கூறினார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அமைச்சர்கள் குழாம் காங்கேசன்துறை சிமெந்து தொழிற்சாலைக்கு விஜயம். அனுர அரசின் அமைச்சர் குழாம் ஜாழ்ப்பாணம் காங்கேசன்துறை சிமெந்து தொழிற்சாலைக்கு நேற்று வெள்ளிக்கிழமை நேரில் விஜயம் மேற்கொண்டு தொழிற்சாலையை மீள இயக்குவது தொடர்பில் ஆராய்ந்தனர். கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துநெத்தி, கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கர்ஷன சூரியபெரும, வடமாகாண ஆளுநர் வேதநாயகன், தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன் மற்றும் பவானந்த ராஜா, ஜாழ் மாவட்ட பதில் அரசு அதிபர் பிரதீபன், அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோர் சிமெந்து தொழிற்சாலையை பார்வையிட்டனர். 1950களில் ஆரம்பிக்கப்பட்ட இத்தொழிற்சாலை போர் காரணமாக 1990களில் மூடப்பட்டது. அன்று தொடக்கம் கடந்த 35 வருட காலமாக தற்போது வரையில் இயங்கா நிலையில் காணப்படுகின்றது. மீண்டும் தொழிற்சாலையை சிமெந்து உற்பத்திக்கென ஆரம்பிப்பதற்கு பல சவால்கள் உள்ள நிலையில் நேற்று அமைச்சர் குழாம் நேரில் சென்று அவை தொடர்பில் ஆராய்ந்துள்ளது. சிமெந்து தொழிற்சாலையாக அல்லாமல் வடக்குக்கு பொருளாதார பலன் தரக்கூடிய வேறு திட்டங்களை இங்கு செயற்படுத்தலாமா என்பது பற்றியும் அதன்போது கலந்துரையாடப்பட்டது. உரிய ஆய்வுகள் கலந்துரையாடல்களின் பின்னர் மக்களுக்கு பலனளிக்கும் வகையில் இறுதி தீர்மானம் எட்டப்படும் என தெரிவிக்கப்பட்டது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக வடக்கில் போதையை இல்லாதொழிப்போம் 14 விசேட மையங்களை ஸ்தாபிக்க நடவடிக்கை. பிரதியமைச்சர் சுனில் பட்டகல தெரிவிப்பு. போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பில் விசேட மத்திய நிலையத்தை வடக்கில் அமைப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் பிரதியமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். வடக்கில் ஹெரோயின் போதைப்பொருள் பாவனை குறைந்து ஏனைய போதைப்பொருள் பாவனை உயர்வடைந்துள்ளது. அதனால் போதைப்பொருள் ஒழிப்புக்குரிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம். கடந்த காலங்களில் அரசியல்வாதிகளுக்கும் போதைப்பொருள் வியாபாரிகளுக்கும் இடையில் நெருங்கிய தொடர்பு காணப்பட்டது. வரலாற்றில் முதல் தடவையாக போதைப்பொருள் வர்த்தகர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இடையிலான தொடர்பு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை விளம்பரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக இராணுவத்தின் பிடியில் உள்ள மாவீரர் துயிலும் இல்லங்களை விடுவிக்க வேண்டும். மாவீரர்களுடைய உறவுகளும் தமிழ் மக்களும் மாவீரர்களை விதைத்த இடத்தில் நினைவு கூறுவதற்காக வடகிழக்கில் இராணுவத்தின் வசமுள்ள சகல மாவீரர் துயிலும் இல்லங்களையும் விடுவிக்க அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் கோரிக்கை விடுத்துள்ளார். அமைச்சரும் பாராளுமன்ற சபை முதல்வருமான பிமல் ரத்நாயக்கவிடம் நேற்று பாராளுமன்ற அமர்வின் போது மேற்படி கோரிக்கையை விடுத்துள்ளார். இதன்போது அவர் மேலும் கருத்தெரிவிக்கையில், இறந்தவர்களை நினைவு கூறுவதென்பது தமிழ் மக்களது சமய மரபு. எங்களுடைய மக்கள் வடகிழக்கில் நினைவு நாளாக நவம்பர் 27 அன்று துயிலும் இல்லங்களிலும் மே 18 அன்று முள்ளிவாய்க்காலிலும் நினைவு கூறுவார்கள். கடந்த வருடம் உங்களுடைய ஆட்சியில் தடையில்லாமல் உணர்வுபூர்வமாக நவம்பர் 27 நாளினை நிம்மதியாக நினைவு கூர்ந்தார்கள். துயிலும் இல்லங்கள் சிலவற்றில் இராணுவத்தினர் இருக்கின்றார்கள். இராணுவத்தினர் எண்ணிக்கையும் வடக்கு கிழக்கில் அதிகமாகவும் முல்லைத்தீவில் இன்னும் அதிகமாகவும் உள்ளதாக பலரும் சுட்டிக்காட்டுகின்றனர். மக்கள் தங்களுடைய உறவுகளை எண்ணி நினைத்து மனதை ஆறுதல் படுத்துவதற்கு இராணுவம் அத்துமீறி கையகப்படுத்தி வைத்துள்ள முள்ளியவளை, அலம்பில், தேராவில்
ஈச்சங்குளம், கோப்பாய் உள்ளிட்ட வடக்கு கிழக்கில் உள்ள துயிலும் இல்லங்களை விடுவியுங்கள் என கோரிக்கை விடுத்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜாழ் மாவட்டத்தில் கடும் காற்று மாசு. வடமராட்சி மற்றும் ஜாழ் நகர பகுதிகளில் தொடர்ந்தும் காற்று மாசுபாட்டு நிலையில் காணப்படுவதாக AQI புள்ளி குறிகாட்டி அளவில் காணப்படுகின்றது. அதாவது கடந்த தை மாதம் ஜாழ் மாவட்டத்தின் வளிமண்டலத்தில் மாசடைந்த காற்று காணப்படுவதாக தகவல்கள் வெளியாகிய நிலையில் அப்போது 151 AQI அளவில் மாசுபாடு காணப்பட்டது. சாதாரணமான மாசற்ற காற்றின் நிலை 0 தொடக்கம் 50 AQI காணப்பட வேண்டும் என்ற குறிகாட்டு நிலையிலிருந்து கடந்த தை மாதம் ஜாழ் மாவட்டத்தின் காற்றின் குறிகாட்டி 151 AQI ஆபத்தை காட்டியிருந்தது. பின்னர் மாசி மாதம் அளவில் குறிகாட்டி 88 AQI குறைவடைந்து தற்போது ஜாழ் பழைய பூங்கா பிரதேசம் மற்றும் வடமராட்சி கரவட்டி பிரதேசம் 55 AQI குறிகாட்டி இருக்கின்றது. இந்த நிலையில் ஜாழ் மாவட்டத்தின் மாசடைந்த காற்றின் குறிகாட்டி எண் குறைவடைந்து செல்கின்ற நிலையில் சாதாரண குறிகாட்டு நிலையை எட்டவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அரியாலை மனித புதைகுழி விவகாரம் நிதி மதிப்பீட்டு அறிக்கை சமர்ப்பிப்பு. ஜாழ்ப்பாணம் செம்மணி சித்துபாத்தி இந்து மயான மனித புதைக்குழியை அகழ்வதற்கான நிதி மதிப்பீட்டு அறிக்கை ஜாழ்ப்பாண நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் நல்லூர் பிரதேச சபைக்கு உட்பட்ட செம்மணி சித்துபாத்தி மயானத்தில் எரிமேடை அமைப்பதற்காக தோண்டப்பட்ட குழியில் மனித எச்சங்கள் காணப்பட்டமை தொடர்பில் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கமைய ஜாழ் போதனா வைத்தியசாலை சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பித்தார். ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட மாதிரிகள் மனித எச்சங்கள் என்றும் சிறுவர்களின் பாட்பக்கள் இருப்பதும் சட்ட வைத்திய அதிகாரியினால் மன்றுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்டது. இந்நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை நீதிமன்றத்தில் குறித்த விடயம் தொடர்பில் ஆராயப்பட்டது. இதன்போது அகழ்வு பணிகளை மேற்கொள்வதற்கு தேவையான நிதி தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறும் உத்தரவிடப்பட்டது. இதற்கமைய குறித்த அகழ்வுக்கான நிதி மதிப்பீட்டு அறிக்கை நீதிமன்றத்திற்கு நேற்று வெள்ளிக்கிழமை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இலங்கை ஜப்பான் கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தம் கைச்சாத்து. வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் இலங்கை மற்றும் ஜப்பானுக்கிடையில் ஏற்கனவே எட்டப்பட்ட இணக்கப்பாடு குறித்த இருதரப்பு ஒப்பந்தத்தில் நேற்று இரு நாடுகளும் கைச்சாத்திட்டன. கொழும்பில் அமைந்துள்ள நிதியமைச்சில் நேற்றைய தினம் இலங்கை அரசாங்கத்தின் சார்பில் நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த சிறிவர்த்தன மற்றும் ஜப்பான் அரசாங்கத்தின் சார்பில் இலங்கைக்கான அந்நாட்டு தூதுவர் இஸ்டாமோட்டோ ஆகியோர் கைச்சாத்திட்டனர். இது குறித்து கருத்து வெளியிட்டிருக்கும் ஜப்பான் வெளிவார அமைச்சு இருதரப்பு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டதன் ஊடாக ஜப்பானுடனான கடன் மறுசீரமைப்பு செயல்முறையை இலங்கை உத்தியோகபூர்வமாக பூர்த்தி செய்திருப்பது வரவேற்கத்தக்கதாகும் என தெரிவித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. இவை தினக்கோள் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்து பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.